உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. என்ற பேச்சு கேட்கவே மாட்டியா நீ? இவன் நிச்சயத்துக்கு நீ வந்தது மட்டும் இல்லாம என்ன இழுத்துட்டு வர? அவனே ஒரு அசிங்கம் முடிச்சுவேன். மா என்ன பேச்சு பேசுற நீ? இந்த மாதிரிலாம் அவனை பேசாதன்னு சொல்லியிருக்கேன். அர்ஜுன் ரொம்ப நல்லவன், அவனை பத்தி உனக்கும் தெரியணும். அதெல்லாம் ஒண்ணு நான் தெரிஞ்சுக்க தேவையில்லை. அவன் லட்சணம் தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் எந்த தப்பும் பண்ணல, நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், இங்கே இரு. அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரிய வரும், அதை நீ பார்க்கதான் போற. டி இன்னைக்கு நிச்சயம் முடிஞ்சு பொழுது விடிஞ்சா கல்யாணம், இதுக்கப்புறம் ஒன்னும் நடக்க போறதில்ல. வீணா உன் கனவு கோட்டையை கட்டாம வீட்டுக்கு கிளம்ப போலாம். அவன் மேல ஏதோ தப்பு இருக்கிறனால தானே கல்யாணத்துக்கு ரெடியா நிக்கிறான். நீ எதுக்கு அவனுக்காக வரைஞ்சுக்கிட்டு நிக்கிற? அம்மா அர்ஜுன் ரொம்ப நல்லவன், அவனால அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அந்த பொண்ணை யாரும் கேவலமா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா நிக்கிறான். அதுக்காக நான் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே விட்டுற முடியாது. தப்பே பண்ணாம ஒருத்தன் தண்டனை அனுபவிக்க போறான், அதை தடுத்தே தீரணும். நீ ஒருத்தி மட்டும் தாண்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த குடும்பம் பாரு, அது வாட்டுக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாம குழப்பம் பண்ணாம வீட்டுக்கு வா, போயிடலாம். அட கொஞ்சம் போருமா, என்ன நடக்குது நீ பார்க்கதானே போறேன். இவ இந்த அளவுக்கு தைரியமா பேசுற ஆள் இல்லையே, ஏத்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த பையன் மேல தப்பு எதுவும் இல்லையோ, இல்ல இவ அவனை கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இது பண்ணிட்டாளாம். பாக்குறதுக்கு இன்னைக்கு மனப்பொண்ணு மாதிரி லட்சணமா வேற கிளம்பியிருக்கா. கடவுளே, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. என்ற பொண்ணு வாழ்க்கையை உன்ற கையில தான்ப்பா இருக்கு. என்னம்மா இங்க இன்னும் நின்றுட்டு இருக்க? உள்ள போய் நிச்சயதார்த்த வேலையை பாரு. என்னமோ வம்பு பண்ண போறேன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சுடி. ஒழுங்கா நான் சொல்ற பேச்சு கேட்டு இரு, அதான் உனக்கு நல்லது. சும்மா என்னத்தையாவது பேசிட்டு இருக்காம போமாங்கிட்ட. அப்பா வந்துட்டியானே, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி தான், ஆனா எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இதனால நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஏற்படும் தெரியும்ல. கொஞ்சம் தப்பா போனாலும் நீதான் அசிங்கப்பட்டு நிப்ப. அப்படிலாம் எதுவும் நடக்காதண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி அம்மா கூட போய் நில்ல, அது வேற என்ன நினைச்சு பயந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. பயப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது யாருக்குமே பிடிக்கலதான். இதுல என்ன குழப்பம் இருக்குன்னா யாருக்கும் இன்னும் உண்மை தெரியல. அர்ஜுன் இந்த தப்பு பண்ணிருப்பானா பண்ணிருக்க மாட்டானு ஒன்னும் தெரியல. நிச்சயமா இப்படி ஒரு தப்பெல்லாம் அவன் பண்ணிருக்க சான்ஸே இல்லைண்ணே. அவ வீணா பழிதான் போடுறா. சரி அப்படியே இருந்தாலும் திடீர்னு அவங்க கழுத்துல தாலி கட்டுறது, இந்த மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. அப்புறம் 2 குடும்பமானமும் போயிரும். அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேனே. சரி. அட 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 வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? ஆளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இப்படிலாம் வீட்டு பக்கம் வரதே இல்ல. அம்மாடி அது என்ன என்கிட்ட கேக்குற கேள்வி எல்லாம் என்ற மகனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத்தை இங்க இருக்கேன். அது அது வந்துட்ட ஒண்ணுமில்ல, உங்க மேல உள்ள மரியாதை தான். யாரு? எனக்கு நீ மரியாதை கொடுக்கறவன், இதை நாங்க நம்பணும். சொல்றத நீங்க நம்பிதான் ஆகணும். அப்பதான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்களுக்கு சோறெல்லாம் போடுவேன். இல்லனா உங்க பையனை கூட்டிட்டு தனி கொடுத்து போனாலும் போயிடுவேன். ஐயோ சரிதான். டேய் இவனா நம்ம வீட்டுக்கு ஆக மாட்டாடா, பேசாம இப்பவே கழட்டி விட்டுற. என்னது நீங்க இதுக்கு போய்? சும்மா தான் சொன்னேன். சரி 2 பேரும் பேசிட்டு இருங்க, இப்ப வந்துடுறேன். சூப்பர் அத்தை, நீங்க அத்தனை இப்படிதான் இருக்கணும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. அம்மாடி போதும் போதும், ஐஸ் ரொம்ப வைக்காத, குளிர்ல கரைஞ்சிட போறேன். என்ன மிஸ்டர், உங்க அம்மா இந்த போடு போட்டுட்டு போறாங்க, நீங்க என்னன்னு வாய் திறக்காம இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆதி எங்க? வந்ததும் நம்மளெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, எடுத்ததும் ஆதியை தன்னை பார்க்க ஓடிடுறது. அவர் எங்கேயும் ஓடிட மாட்டாரு, அங்கதான் இருப்பாரு. அப்புறம் பார்த்து பேசிக்கலாம், முதல்ல என்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட என்ன பேசணும்? இதெல்லாமா நான் சொல்லிக் கொடுக்க முடியும். சரி இன்னைக்கு இந்த ஹாஃப் சாரியில நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். சும்மா என் கண்ணு பார்த்துட்டு சொல்லக்கூடாது, ஒழுங்கா என்ன முழுசா பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. போதும் சொல்லுங்க. அழகா இருக்க மகா, உனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்னாச்சு? உங்க குரலே ஒரு மாதிரி இருக்கா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சரி நான் போறேன், வெளிய விடு. போல இருங்க, என்ன அவசரம்? இல்ல மகா, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இப்படி ஒருத்தர் நின்னு பேசிக்கிட்டு இருந்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், அதனால நமக்கு என்ன வந்துச்சு? அதை நினைச்சா வசனப்படாதீங்க. இல்லம்மா, கண்ணு மூக்கு காதுன்னு ஏதாவது வச்சு பேசிடுவாங்க. நீ தள்ளியே இரு. இப்படி சொல்லதான் உங்க கிட்ட வரணும்னு தோணுது. நான் போறேன், நீ இப்படியே நின்னு லூஸ் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இரு. லூசானா மவனி இருடி. ஏய் என்ன பண்ற நீ? ஏய் மகா, மூட்டுகிறாய்
மகாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஏய், ஏய் சும்மா இரு. எல்லாரும் இருக்கும்போது அவளை எதுவும் சொல்லிடாத. என்ன விளையாடுறீங்களா? எதுவும் சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அங்க பாருங்க, பாக்குறவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. யார் எப்படி பேசினா என்ன? விடு. எல்லாரும் முன்னாடியும் அவளை திட்டிட்டீனா அவ மனசு கஷ்டமா இருக்கும். அப்புறம் எதுனாலும் சொல்லி புரிய வச்சுக்கலாம். என்னப்பா ஆதி, எப்படி இருக்க? என்னம்மா திவ்யா, ஏதாவது நல்ல செய்தி உண்டா? பாவம் உன் அத்தைக்காரி, அவதான் என்கிட்ட எப்ப பாரு இதையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி சொல்ற வழி பாரு. நான் போய் பொண்ணையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்களும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். இருங்க, வந்துடுறேன். இதெல்லாம் எதுவும் அப்பாவே எடுத்துக்கலங்க. போறவங்க வரவங்களும் பாய் போடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு வேணா பாருங்களேன், காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு 10-15 பேராவது இதை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியே மனசை ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நிக்கிறேன். பரவாயில்லையே. என்ற பொண்டாட்டி முன்னாடி விட ரொம்ப புத்திசாலியா மாறிட்டா. என்ன பண்றது, என்ற தனி எழுத்து இப்படி இருக்கு. போக போக எது நடந்தாலும் நல்லதுக்கு தானே கடந்து போற மாதிரி ஆயிப்போச்சு. சரி சரி விடு. இதுதான் சரியான நேரம். அதையும் பார்த்துட்டே இருக்கான். ஃபங்க்ஷன்ல வச்சு இவ்வளவு அவமானப்படுத்தினா இவளும் நம்மளை வெறுத்துருவா. அதையும் நம்மளை வெளியே துரத்திடுவான். யூஎஸ் கிளம்பி போயிடலாம். இப்போதைக்கு இதுதான் சரியா இருக்கும். என்ன மன்னிச்சிருமாக்கா. நான் இப்ப பேசுறத உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தவும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. என்ற நிலைமையில வேற யார் இருந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க. நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். நானும் ஒன்று மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன். ஆனா அதை கடைசி வரைக்கும் உனக்கு கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனைய சரி பண்ண முடியுமான்னு கூட தெரியல. தேவையில்லாம ஒன்று மனசுல ஆசையை வளர்த்துட்டு திடீர்னு உன்னை விட்டுட்டு போறதுக்கு இது எவ்வளவோ மேல். நீயா என்ன வெறுத்து ஒதுக்குறது தான் நல்லது. என்ன கார்த்திக் பார்த்துட்டு இருக்கீங்க? அவனுக்கு கொடுக்கலாம்ல. ஐயோ மகா, ஏடி அறிவில்ல. எப்ப பாரு மேல மேல வந்து உரசுறேன். அத்தனை பேர் பாக்குறாங்க. தள்ளி போன்னு சொல்றேன். அப்பவும் கேட்காம வந்து வந்து மேல மேல விழுறேன். கார்த்திக், எப்பவும் போலதானே விளையாண்ட, அதுக்கு எதுக்கு அடிக்கிறீங்க? ஏன் இவ்ளோ கோவம்? நான் தெரியாம பண்ணிட்டு சாரி. தெரியாம பண்றதுக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? எங்க அம்மா வந்ததும் கல்யாணத்துக்கு பிறகு பிரிச்சு தனி கொடுத்து கூட்டிட்டு போயிருவேங்கிற. என்கிட்ட வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு என்னத்து சாதிக்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் முழுசா சொல்ல கூட இல்ல. அதுக்குள்ளேயும் குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு யோசிச்சாச்சு. கார்த்திக், அது நான் சும்மா விளையாட்ட பேசினது. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. எதுடி உனக்கு விளையாட்டு? எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன தனியா பிரிச்சு கூட்டிட்டு போவேன்னு சொன்னியே, அதுவா? என்ன கார்த்திக், நீங்க எப்பவும் நீங்க தான் என்ன புரிஞ்சுப்பீங்க. இது போய் இப்படி தப்பா எடுத்துக்கிட்டீங்க. அத்தையே அத ஜாலியா தானே எடுத்துக்கிட்டாங்க. டேய் கார்த்திக், எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்குமா? இவளை விட்ட ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்ப பாரு எல்லாரும் பாக்குறாங்க தள்ளி போடின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அதான் உன்னை விட்டேன். டேய், அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிப்பியா நீ? அவகிட்ட மன்னிப்பு கேளுடா. அதெல்லாம் கேட்க முடியாது. நான் செஞ்சது சரிதான். இவளுக்கு ஒண்ணு கொடுத்தாதான் இவள சரிப்பட்டு வருவா. இப்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? சாரிமா, என்னால முடியாது. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அவ சின்ன பொண்ணு. அவ இப்படிதான் நடந்துப்பான உனக்கு தெரியாதா? டேய் மச்சான், நீயுமா இப்படி பேசுற? சும்மா மேல மேல வந்து விழுந்தா யாருக்குதான் கோவம் வராது? ஏண்டா இதுக்கு முன்னாடி அவ உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டதே இல்லையா? ஏதோ புதுசா நடந்துக்கிற மாதிரி பொங்குற. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதா தானே சொன்னீங்க. இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? நானும் அவளை விரும்புறேன், அவளும் என்ன விரும்புறா, உண்மைதான். அதுக்காக இடம் பொருள்லாம் பார்க்காம இப்படி மேல மேல வந்து விழுந்தா நான் கத்ததான் செய்வேன். என்னன்னா நீங்க? அவ சின்ன பொண்ணு, அவ மனசு கஷ்டப்படுவான்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் வேற பாத்துட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அவ மேல மேல வந்து விழுறான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அது அவளுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை உண்டாக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலனா. இன்னும் என்னடி அண்ணா நொண்ணா? டேய் வெளியே போடா. அத்தா, சும்மா இருங்க. என்ற மேலது தப்பு. நான் தான் அவர்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். நானே சாரி கேட்டு இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். கார்த்திக், சாரி. நீ எதுக்குமா சாரி கேக்குறேன்? ஒன்ற மேல எந்த தப்பும் இல்ல. இவன் தான் என்னமோ எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பாத்தியாடி, எனக்கு இதெல்லாம் தேவையா? எல்லாம் ஒன்னாலதான். இப்படி நீ உடம்பு கலையறனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என்னடா சொன்ன? ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி இப்படி மனசு வருது? இப்படித்தானே உன்னை வளர்த்தனா? டேய், இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்த இங்க ஒரு கொலையே விழுந்துரும். ஒழுங்கு மரியாதையா போயிரு. என்னடா இன்னொன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்? இன்னும் எப்படி கேவலப்படுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் பிள்ளையா பெத்ததுக்கு கொஞ்சோண்டு அரளி விதையை அரைச்சு குடிச்சு செத்து தொலைஞ்சிடலாம். என்னமா நீங்க என்று மேல தப்பு இருக்கிற மாதிரி பேசுறீங்க? ஒன்று வாயால என் அம்மானு கூப்பிடுறது நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசுறாத. நட இங்கிருந்து.
சண்டை கீது போட்டு நம்ம நிச்சயத்தை நிறுத்திடுவாங்களோ? வாய்ப்பு இருக்கு. அட நீ வேறனா வாய் கீது வைக்காத. அப்படி எதுவும் நடந்துற போது நானே பல பிளான் போட்டு அர்ஜுனை வழிக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆமா கீர்த்தி, நானும் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். அவன் உனக்கு கெடுத்துட்டான்னு சொன்னியே, உண்மையாவே கெடுத்துட்டானா இல்ல சும்மா டிராமா போட்டியா? அதையும் கேக்குறேன். அவன் எங்க இருந்து எனக்கு எடுக்க போறான்? லைப்ரரிக்குள்ள நான் இருந்ததே அவனுக்கு தெரியாது. நானா சும்மா அடிச்சு விட்டேன். என்னது சும்மா அடிச்சு விட்டியா? ஏன் கீர்த்தி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க அண்ணன் என்னடானா போதை பொருளை வித்து இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கான். நீ என்னடானா அந்த பையன் வாழ்க்கையை பொய் சொல்லி ஏமாத்தி கெடுக்க பாக்குற. உங்க அப்பா அதுக்கும் மேல அந்த குடும்பத்தோட பிசினஸை எப்படி காலி பண்றதுன்னு திட்டம் போட்டுட்டு இருக்காரு. மொத்தத்துல 3 பேருமா சேர்ந்து அந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டீங்க. என்று என்ன அந்த குடும்பத்தை அழிக்கிறது இல்ல. எனக்கு அர்ஜுன் வேணும் அவ்வளவுதான். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண. நீ பாட்டுக்கு கத்தி கூச்சல் போடாத. யாருக்கு அதுலயாவது விழுந்துற போகுது. வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடி. எல்லாம் கூடி வர நேரத்துல நீ பாட்டுக்கு எதையாவது பேசி குழச்சு விட்டுறாத. ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு தப்பாவே தெரியலையா? உங்க பொண்ணு இந்த வேலை பார்த்து வச்சிருக்கா. அந்த பையன் மேல எந்த தப்புமே இல்ல. எந்த தப்புமே பண்ணாத பையனா கல்யாணம் பண்ணிக்க வற்புறுத்தினா அது எவ்வளவு பெரிய தப்பு. நாளைக்கு அவன் சந்தோஷமா வச்சுப்பான்னு நினைக்கிறீங்களா? நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் வீணா போகும். அதெல்லாம் ஒண்ணும் போகாது. கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் சரியாயிரும். வாய முடிட்டு நில்லு. என்ற பையனை ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவைதான். நம்ம பையன் பண்ண வேலை தானே அப்படி. போதை பொருள் வித்தா ஜெயிலுக்கு அனுப்பாம வேற எங்க அனுப்புவாங்களாம்? எனக்கு மட்டும் முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சு, சோத்துல விஷம் வச்சு கொண்டு இருந்திருப்பேன். விஷம் வைக்கிறது ரசம் வைக்கிறதுலாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப பேச்சு விடுறியா? டேய் மச்சான், மாப்பிள்ளை குளத்துல உண்மையாவே சூப்பரா இருக்கடா. டேய் நீ வேற கொடுப்பு கிளப்பாம ஒழுங்கு மாதிரி இங்கிருந்து ஓடி போயிரு. உன்ன இந்த ஒரு டைலாக சொல்லிரு. உன்ற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் எப்படி ஒரு பிளான போட்டு வந்திருக்கேன். நீ என்னடானே என்ன துரத்துற? பிளான போட்டுட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன பிளானு? சொல்றேன். அதான் அந்த கீர்த்தி இருக்கால, அவளோட மேக்கப் செட் மொத்தத்தையும் ஒழிச்சு வச்சுட்டேன். மேக்கப் போடாம அவ ரெடி ஆக மாட்டான். நாளைக்கு கல்யாணத்துக்கு ஊஹூ. என்னடா உன் நண்பனை நினைச்சு உனக்கு பெருமையா இருக்குமே? ஆமாமா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆள பரவாயில்ல. ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி இருக்குன்ற கதை. ஏண்டா மேக்கப் செட்டை ஒழிச்சு வச்சான் கல்யாணம் நிக்குமா? ஏண்டா நிக்காது. இப்பெல்லாம் மேக்கப் போடாம பிள்ளைங்க பெட்ரூம்ல இருந்து வெளியே எஞ்சி வரதில்ல. காலையில எஞ்சது ஒரு கண்ணாடி எடுத்து லிப்பாம லிப்ல தடவிட்டு தான் வெளியே வராங்க. அதனால நீ வேணா பாத்துட்டே இரு. மேக்கப் போடாம கல்யாணம் நடக்கவே நடக்காது. உன்ற அறிவுக்கு நீ இங்க இருக்கிற ஆளே இல்ல. பேசாம அமெரிக்கா போய் செட்டில் ஆயிரு. தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. சரி, இன்னைக்கு எப்படியும் நிச்சயம் நடக்கதான் போகுது. ஒண்ணு பண்ணுவோம். உங்க அண்ணன் கேட்டரிங்ல சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கும். வா ஒரு பொடி பிடிக்கலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிட்டு வா. சாப்பிடாம கிடக்கிறதா உன்ட தலைவிதினா அதை யாரால மாத்த முடியும்? நான் போய் சாப்பிட்றேன்ப்பா. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது? எப்படி உண்மையை வெளிக்கொண்டு வர்றது? மாப்பிள்ளை குளத்துல சார் கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க. ஏண்டி நீ வேற? இப்பதான் பாலா வந்து கடுப்பேத்திட்டு போறான். அடுத்து நீயா? என்ன வேற என்னங்க சார் பண்ண சொல்றீங்க? இப்போதைக்கு நின்னு சைடு தான் அடிக்க முடியும். ஏண்டி இதெல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னை யார் இங்க வர சொன்னது? அர்ஜுன், எதையும் நினைச்சு கவலைப்படாத. இன்னைக்கு எதுவும் நடக்காது. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்? அதெல்லாம் அப்படிதான். நம்ம காதல் மேல உள்ள நம்பிக்கை. அவ்வளவு நம்பிக்கையா? நீ வேணா பாத்துட்டே இரு. இன்னைக்கு நிச்சயம் எல்லாம் நடக்கவே நடக்காது. அவன் வாயாலையும் உண்மையை வெளியே வர வைக்கிறேன். அப்படி ஒரு வேலை நிச்சயம் நடந்தாலும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். இதுக்கு மேல என்ன காவியா பண்ணிட முடியும்? அதெல்லாம் முடியும். கடவுள் துணை இருந்தா எது வேணாலும் சாதிக்கலாம். இந்த கல்யாணமும் நிச்சயதார்த்தமும் நடக்கவே நடக்காது. நீ வேணா பாத்துட்டே இரு. அப்புறம் அர்ஜுன், உண்மையாவே சொல்றேன், இந்த மாப்பிள்ளை குளத்துல நீ ரொம்ப அழகா இருக்க. இப்பவே உன்னை கூட்டிட்டு போய் உன்ற கையில ஒரு தாலி கொடுத்து நீ கழுத்துல கட்ட சொல்லணும் போல இருக்கு. பாரா, ஒண்ணு பார்த்தா எனக்கும் அதேதான் தோணுது. என்ன? உன்னை தூக்கிட்டு போய் பூவெல்லாம் போட்டு இதுக்கு மேல நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். அடியே மாலையை மாத்தி தாலி கட்டணும்னு சொல்ல வந்தேன். அதுவா? சரி சரி. மேடம் என்ன நினைச்சீங்க? நான் ஒன்னும் நினைக்கலையே. நீ என்ன நினைச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அது அடடா, இப்பதான் பாக்குறேன். என்ன பாக்குறேன்? ஒன்ற முதுகுல மச்சம் இருக்குன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. அது எப்படி உனக்கு தெரிஞ்சதா? உன்னோட ட்ரெஸ்ஸோட ஹூக் கால் இருக்கு. எங்கே நில்லு, நான் போய் மகாவை கூட்டிட்டு வரேன். இதுக்கு எதுக்கு மகாலாம்? நீயே போட்டு விட. காவியா, நான் தான் சொல்றேன்ல, போட்டு விடு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு.
பறந்து வந்து விருந்து கூடு மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு மயக்கத்துக்கு மருந்துன்னு கூடு கூடு காவேரி கரையில் மரமாயிருந்தா வேருக்கு யோகமழி